நான் மேடம் கிட்ட கொடுக்க தான் எடுத்தேன். நீங்க 2 பேரும் எப்படி இங்க வந்தீங்க? உங்களோட கடை எங்க இருக்கு? உங்க கடையோட பேர் என்ன? இங்க பாருங்க ஐயா, நாங்க இப்பதான் ஜெய்ப்பூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம். எங்க சொந்த ஊர்ல நாங்க பெரிய ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ருத்ரா, ப்ராப்ளம் தான் என்ன? இவங்க வேற துணி. இது பாரு, இவங்க 2 பேர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க உடனே வீட்டை விட்டு கிளம்புங்க, போங்க. ஏன்பா இவங்களை எதுக்காக இப்படி விரட்டி விடுற? இந்த பொண்ணு புடவை எடுக்கணும்னு தானே சொன்னுச்சு, அதுல என்ன தப்பு? சித்தி, இனிமே நம்ம வீட்டுக்குள்ள முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க யாராவது வராங்கன்னா என்கிட்ட கேட்காம அவங்களை உள்ள விடாதீங்க. மயூரா இங்க இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இங்க பாரு மயூரா, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. Whatever. இதுக்கு தான் பேராசப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 20%. இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. குரங்கு மூஞ்சி வச்சவன். ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஆளு வந்து எல்லாத்தையும் வீணாக்கிட்டான். வீணாயிடுச்சுன்னு கவலைப்படாத, மறுபடியும் வந்து இவனை ஒரு கை பார்த்துடலாம். வா. இந்த பசங்க ஏன் ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரல? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. எங்க தான் போறாங்களோ? தொண்டை சரியில்லைன்னா போய் மருந்த குடி. உள்ள வரலாமா? வெளியில போய் இருந்து. என்னது? ஆமாத்தே, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது வந்து நாங்க இங்க வந்து மைராவோட பொருள்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வந்தோம். ஒருவேளை அவளை கண்டுபிடிக்க முடியலன்னா இங்க இருக்கிற எதையாவது வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. என்ன ஷாலினி இது? உன்னோட கையில இது? மருமகளே, நீ என்ன திருட வந்தியா? என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? கடவுளே ஷாலினி, உனக்கு வெக்கமா இல்லையா? அந்த பொண்ணு இத்தனை நாளா நம்ம கூட தானே இருக்கா. அதுவும் விருந்தாளியா இல்ல, நம்மள ஒருத்தியா இருக்கா. அவ இப்ப வீட்ல வேற இல்ல. இந்த நேரத்துல நீ இப்படி அத்தை இவதான் இப்படி பண்றானா? நீங்களுமா? என்ன உளற? நீ என் மருமக தானே, மருமகளாவே இரு. போய் வேலையை பாரு. வேலையை தான் பாக்குறேன். முதல்ல நீங்க 2 பேரும் அவ ரூம்ல இருந்து வெளியே போங்க. எல்லாத்தையும் கீழே வைங்க. ஷாலினி நீயும் தான், இல்லாட்டி நான் ருத்ரா கூப்பிட வேண்டியிருக்கும். ஷாலினி, இப்ப என்னக்கா? கீழே வச்சுட்டு போன்னு சொன்னேன். பிரச்சனை இங்க வராதேன்னு. ஓகே ஓகே, பாய். ஐம் சாரி, அர்ஜென்ட், அதனால தான் இன்டர்நேஷனல் கால் பண்ணேன். போலாமா? இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்ட தான் இவ்வளவு நேரமா பேசுனீங்க? ஆஃப் கோர்ஸ். திடீர்னு ஏன் இப்படி கேக்குற? அது வந்து நீ அவர்கிட்ட பேசினதை விட உன்னோட சித்தப்பா கிட்ட தான் நிறைய பேசின. நான் ஜஸ்ட் ரோஹித்துக்கு இன்ஃபார்ம் பண்ணதா நினைச்சேன் நான் நல்லா இருக்கேன்னு. பேச வேற எதுவும் இல்ல. அப்ப அவரு வரப்போறது இல்லையா? இல்ல. நீ நல்லா இருக்கேன்னு சொன்னதுனால அவர் இங்க வரப்போறது இல்ல, அப்படிதானே? எஸ் ருத்ரா, ஏன்? நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்டுப்பாரா? நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டதால அப்ப அவர் கண்டிப்பா இங்க வரப்போறது இல்ல. ஓகே, தட்ஸ் எனஃப். சீரியஸ்லி எதுக்கு இப்படி क्वेश्चन மேல क्वेश्चन கேட்டுட்டு இருக்க? ஓகே, நான் எதுவும் கேட்கல.
உங்களுக்கு ஏதாவது தேவையான்னு கேட்க தான் நான் இப்போ இங்க வந்தேன். மன்னிச்சிருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி. நான் மயூரா, அண்ணி அண்ணி இங்க பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ருத்ரா தம்பி, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை நான் இப்ப நல்லாவே புரிஞ்சிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி நான் தடுத்தப்ப நீங்க ஒத்துக்கல, அது ஏன்னு இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு நான் யாரு ருத்ரா தம்பி? இத பாருங்க அண்ணி, அது வந்து நான் சொல்றத கேளுங்க ருத்ரா தம்பி. உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னா இந்த உலகத்துல சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். அவளோட உயிரை காப்பாத்துறதுக்கு 20 என்ன 30 கோடி ரூபாய் கூட செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. அவன் இடத்துல நான் இருந்திருந்தா 7 பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பேன். ஏய் அம்மா, என்னென்னவோ உளறிக்கிட்டு இருக்க? நீ பேசுறதெல்லாம் திருடி மாதிரி இருக்கு. அது ஐயோ, ஏங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்ண தயாரா இருந்திருக்காங்க. அப்ப அவ மாமியார் வீட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க தயாரா இருந்திருப்பாங்க? தங்கத்தை கொடுத்திருப்பாங்க, பரிசு கொடுத்திருப்பாங்க. ஐயோ, நம்ம வீட்டுக்கு இந்த பொண்ணு மருமகளா வந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்க. நம்ம தலையெழுத்தே மாறி இருக்கும். மகனே, பணம் உன்னை பைத்தியக்காரி ஆக்கிடுச்சு. சுயநனவோட தான் பேசுறியா என்ன? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம பசங்க 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்? ருத்ரா இருக்கால்ல, அதோட இந்த பொண்ணு முகம் அப்படியே பார்வதி முகம் மாதிரியே இருக்கு. மோகினி, நீ ரொம்ப பேசுற. என்னத்த பெருசா பேசிட்டேன்? ருத்ராவுக்கு கல்யாணம் ஆனா நமக்கு தானே பரிசெல்லாம் கிடைக்கும். அதோட நம்மள தவிர அவனுக்கு இந்த உலகத்துல வேற யாருங்க இருக்காங்க? மோகினி, இதுக்கு மேல எதுவும் பேசாத. என்ன, எப்படி இந்த மாதிரில உனக்கு பேச தோணுது? வாழ்க்கையில பணம் தான் முக்கியமா? உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டியா? இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? ச்சே. நீங்க சொன்னது சரிதான் அண்ணி. நீங்க சொன்னபடி நான் நடந்துட்டு இருக்கணும். முதல்லயே பார்வை பத்தி அவகிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் ருத்ரா தம்பி. அவளுக்கு சீக்கிரம் புரிய வைக்கலான்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். திட்டி கூட பார்த்துட்டேன். என்னோட முகத்துல ஒரு இன்னசென்ட்டான ஸ்மைல பார்த்தேன். அத நான் மறுபடியும் பார்க்கணும். அதுக்கப்புறம் பேக் டு நியூயார்க். இங்கேருந்து நிறைய மெமரிஸை நான் எடுத்துட்டு போக போறேன். அதுல முக்கியமான மெமரி என்னன்னா, இந்த இடத்துக்கு வந்த என் ஃபர்ஸ்ட் லவ். அப்போ உன்னோட கல்யாணம் அது என்ன ஆச்சு? இனிமே நான் கல்யாணம் படிக்க மாட்டேன்க்கா. என்னால ஏமாத்த முடியாது. என்னையும் சரி ரோஹித்தையும் சரி. நான் ரோஹித்தை போன்ல கேட்ச் பண்ண முயற்சி பண்ண, ஆனா இப்போ ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்றது? ஷாலினி, ருத்ரா ப்ளீஸ் லீவ். இங்க பாரு, இப்ப நான் உன்கிட்ட எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல. ஜஸ்ட் லீவ். நான் இங்க உனக்காக வரல, துருவாவை பார்த்துக்க தான் வந்திருக்கேன். துருவாக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து போயிடுவேன். ஜஸ்ட் கோ. சரி மயூரா, ஆனா நான் ருத்ரா ப்ளீஸ் லீவ்.